நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவனுடைய வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறியிருக்கின்றன. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அறிந்த மாத்திரத்திலே கர்த்தர் அவனுடைய பழைய எல்லா காரியத்தையும் தேவன் அவனை விட்டு எடுத்து போடுகிறார். அப்படியானால் இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, தேவன் அவனுடைய பழைய காரியங்கள் எதையும் எண்ணாதிருக்கிறார். அல்லேலூயா. செய்த செயல் என்னைக்காவது மாறிடுமா? அல்லேலூயா. ஒரு திருடிட்டான், அவன் திருந்தினதுக்கு பிறகு அவன் திருடின செயல் மாறிடுமா? அவன் திருடின செயல் மாறுகிறது இல்லை. கர்த்தர் அவன் திருடினதை நினையாதிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அந்த திருடுக்குரிய பழக்கத்தை அவனை விட்டு எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. அவன் திருடனுடைய பழைய பழக்கத்தை எடுத்து போட்ட உடனே அவன் திருடின காரியத்தை கர்த்தர் ஒருபோதும் நினையாதிருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை கர்த்தர் மறந்து விடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னைக்கு ஒரு மனுஷன் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறானோ அப்பொழுது அவனுடைய மாம்சத்தின்படி அந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்வதில்லை. கர்த்தர் அந்த மனுஷனை அவன் எதிர்காலங்களிலே எப்படி இருக்க போகிறானோ அதை வைத்து தான் அவனோட கர்த்தர் இடைபடுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். எப்பொழுது தெரிந்து கொண்டார்? அவனின் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவனை தேவன் தெரிந்து கொண்டார். அவனுடைய பிறப்பு முன்குறிக்கப்பட்டு இருந்தன. அவனுடைய சகோதரனும் அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கு ஜீவியம் எப்படி என்று கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அவன் எத்தனா இருந்து அநேக காரியங்களை அவன் செய்தான். ஆனால் எப்பொழுது அவன் தேவனை அறிந்து கொண்டானோ கர்த்தர் அவனை எப்படி அவனோட கூட பழகினார் என்று சொன்னால், அவன் பின்காலங்களை வைத்தில்ல, அவன் எதிர்காலங்களிலே எப்படி இருக்க போகிறான் என்பதை வைத்தே அவனோட தேவன் பழகினார். கர்த்தர் முதல் தரம் அவனுக்கு தரிசனமான போது அவன் அப்போவன் எத்தந்தான் திருட்டுத்தனமாக ஆஸ்திகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுதான் அவன் தப்பித்து போனான். ஓடுகிற போது கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனோட கூட உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை செய்யும் போது அவன் தன்னுடைய தவறுக்கு மனஸ்தாபப்பட்டு திருந்தினானா? இல்லை. அது பின் காலங்களிலே தான் அவன் கர்த்தருக்குள்ளாக அவன் வளர்ந்து பலப்பட்டான். அல்லேலூயா. அந்த காரியத்தை பின்காலத்தில் தான் அவன் சீர்படுத்தி கொண்டான். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் அவனுடைய எதிர்காலத்தை வைத்து அவனோட கூட பழகினார், பேசினார், அவனை நடத்தினார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஒரு சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அல்ல, எதிர்காலங்களிலே அவர்கள் எப்படி மாற்றப்படுவார்கள் என்பதை வைத்து தான் கர்த்தர் நம்மளோட கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இன்றைக்கு ஒரு சில பேர் சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் கர்த்தர் அதை பெரிதாக பொறுப்படுத்தாதபடிக்கு அவன் எதிர்காலங்களிலே அவன் மாறிவிடுவான். அவனுடைய காரியத்தை நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடினாலே கர்த்தர் பாருங்க எதிர்காலங்களை முன்வைத்து தேவன் நம்மளை நடத்துகிறார். அதுதான் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் வித்தியாசம். மனுஷர்கள் எப்பவுமே நம்முடைய பின்காலங்களை வைத்து நம்ம எடை போட்டு அதை குறித்து நம்மளை பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் பாருங்க முன்காலங்களிலே எப்படி இருக்க போகிறோம் என்று அவருடைய ஆதீன ஞானத்தில் தெரிந்தபடியினாலே அதை வைத்து தான் கர்த்தர் நம்மளோட கூட இசைப்படுகிறார், பேசுகிறார். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மாம்சத்தின்படி நாங்கள் அறிந்திருக்கவில்லை. ஏன் மாம்சத்தின்படி உங்களை நான் அறிந்திருக்கவில்லை என்று சொன்னால், உன்னுடைய மாம்சத்தின்படியான எல்லாமே பின்னாட்களில்
மாம்சத்திலே உண்டான காரியங்கள். நீ முன்னாடி செய்த காரியங்கள் தான் மாம்சத்துக்குரியவைகள். நீ வருங்காலங்களில் எப்படி இருக்க போகிறாய் என்றால் நீ மறுரூபமாக்கப்பட்டு இருக்க போகிறாய். அப்படியானால் உன் வாழ்க்கையில் எல்லாம் புதுசாக இருக்குது. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் தன்னை தெரிந்து கொண்ட தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நீதிமானாக, ஒரு பரிசுத்த ஒரு மகனாக, மகளாக தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் நான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போமானால், 27ஆம் வசனம் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்ற எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை உடையவனாக மாறிவிட்டோம், அல்லது கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ண தொடங்கிவிட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க, கர்த்தர் நம்மளை பார்க்கிற விதம் எப்படி இருக்குதுன்னா, பழைய மனுஷனுடைய கிரியைகளோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கிற தேவன் அல்ல. கர்த்தர் புதிய மனுஷனாய், கர்த்தரோடு இணைக்கப்பட்ட மனுஷனாக தான் நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளோட வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் நமக்குள்ளாக அவர் வந்து விடுகிறார். நம்மை பார்க்கிற கண்ணோட்டம் பாவி என்ற கண்ணோட்டம் அல்ல, அவன் ஒரு பரிசுத்த மனுஷன் என்ற ஒரு கண்ணோட்டம். இவள் ஒரு பரிசுத்த மனுஷி என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்முடைய தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்தில் தான் கடந்து போகிறோம். சின்ன சின்ன பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும், சின்ன சின்ன கரைகள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகலாம். அந்த நம்முடைய மரண பரியந்தம் அல்லது கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கரைகளை உண்டாகத்தக்கதான கிரியைகள் பிசாசினாலும் நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலைகளாலும் அது எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டு தான் இருக்கும். நாம் கர்த்தருடைய ஆவியானுடைய துணையினாலே அந்த கரைகள் நம்மளை பாதிக்காதபடிக்கு, நம்மளை பரிசுத்த ஜீவியத்தை அது பாதிக்காதபடிக்கு, கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பாதிக்காதபடிக்கு நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் நின்று அந்த கரைகளை நம்மளை விட்டு அகற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இது ஒரு ப்ராசஸ். இது அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய வருகை வரைக்கும், நம்மளுடைய கர்த்தருடைய ஜீவன் நம்மளை எடுக்கும் வரைக்கும் இந்த ப்ராசஸ் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த ப்ராசஸ் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை பாவியை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டார். ஆனால் கர்த்தர் நம்மளை ஒரு பரிசுத்தவானை ட்ரீட் பண்ணுவதை போல தான் ட்ரீட் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் கர்த்தர் கடிந்து கொண்டாலும், கர்த்தர் நெருக்கினாலும், எப்படி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறான்னு சொன்னால் ஒரு நீதிமானாய் அங்கீகரித்து தான் நம்மளை நடத்துகிறார். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்ற நிலையில தான் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை பார்க்கிற பார்வை ரொம்ப முக்கியம். உலகத்தான் பார்க்குற பார்வை அநேக நேரத்தில் நம்ம அதை தேடி ஓடுறோம். உலகத்தான் நம்மளை அங்கீகரிக்கணும், உலகத்தான் நம்மளை மேன்மையாக நடத்தணும். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் பாஸ்டர் நம்மளை நல்லா நினைக்கணும். அல்லேலூயா. அப்படி கூட என்ன நினைக்கிறோம், நினைத்து ஓடுகிறோம் பாருங்கள். அல்லேலூயா. ஆனால் ஒரு சில பாஸ்டர் கூட ஒரு சில நேரங்களில் தவறு செய்து விடுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு வளர்ந்த ஊழியர்களை பார்த்து ஒரு சில பேர் என்ன சொல்ல தெரியுமா, ஒரு பொறாமையில் அவங்க வளரல, அதனால் பொறாமையில் அவரை எனக்கு தெரியும்ப்பா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரெல்லாம் செய்யாத காரியமான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை மறந்து, கர்த்தர் அதை மன்னித்து மறந்து இப்போ அவர்கள் இருக்கிற உண்மை நிமித்தமாக அவர்களை ஆசீர்வச்சிருப்பாங்க, கர்த்தர் அவர்களை உயர்த்திருப்பாங்க. ஆனால் இவர்கள் என்ன பேசுவாங்கன்னு சொன்னால், அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதா, அவன் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியாதா, அவன் வாலிப நாட்கள் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியுமான்னு சொல்லி இன்னமும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர்கள் வளர மாட்டார்கள், கர்த்தர் அவர்களை உயர்த்திக்கிட்டே போவார். அல்லேலூயா. அப்போ ஒரு சில நேரங்களில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பழைய வாழ்க்கையை குறித்து பேசுவதிலே சந்தோஷப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பழையவைகளை நினைவு கூறுகிறவல்ல, அவர் புதியவைகளை நினைவு கூறுகிற தேவன். புதிய காரியங்களை அவன் கர்த்தர் நம்மளை பார்க்கிற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்குது. அதனால தான் கர்த்தர் பாருங்க, ஒரு சில நேரங்கள் சின்ன சின்ன காரியங்களும் இடம் கொடுத்து விலகினாலும் கர்த்தர் அதை பொருட்படுத்தாமல் கர்த்தர் நம்மளை திரும்பி அந்த ட்ராக்ல கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பார்வை நம்மேலே, இவன் ஒரு நீதிமான், இவன் ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவள், இவள் ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்ற நிலையில தான் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த மனுஷன்
இல்லை ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், இவன் ஒரு நீதிமான்னு பார்க்குறாரு, இவன் ஆவிக்குரிய மனுஷன்னு பார்க்குறாரு. ஆனால் நாம் அதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும், இல்லை நம்ம எப்படி அதை நடந்து கொண்டால் இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷன், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராய்ந்து நிதானித்து பார்க்கிற ஒரு குணாதிசயம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய குணாதிசயம். அல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை சூழ்நிலைகள் எப்படி மாறி வந்தாலும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து காரியங்களை நிதானிக்கத்தக்கதான கிரியைகள் உங்களில் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய மிக மிக முக்கியமான ஒரு குணாதிசயம். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தேவனுடைய வசனத்தின்படி பரிசுத்தமான ஜீவியம் வாழ்வதற்கும் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்பவுமே நிதானமுள்ள மனுஷனாக இருக்க வேண்டும், கவனமுள்ள ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள், சூழ்நிலை எப்பொழுதுமே மாறி மாறி தான் வரும், ஆனால் காரியங்களை நிதானிக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் நீ வீட்டில் வாசித்தீங்கன்னா அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போன பிறகு அவன் மிகவும் வியாகுலப்பட்டு துன்பப்பட்டு அவன் கண்ணீரோடு காணப்பட்டான். ஆனால் அதே வசனத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம், எனக்குனே நாம் அநேக நேரங்களில் தியானித்திருக்கிறோம், அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்திலே நம்மளால் மீட்டுக்கொள்ள முடியுமே, கர்த்தர் பர்மிஷன் கொடுத்தா மீட்டுக்கொள்ள முடியுமே என்று சொல்லி அவன் விசாரித்து எல்லா காரியத்தையும் அவன் என்ன செய்தான், அவன் மீட்டு கொண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய சொந்த மகனாலே அவன் துரத்தப்படும் போது அவன் ஓடி போனான். சிமேயி அவனை துன்பப்படுத்தும்படியாய் கடினமான வார்த்தைகளை சொல்லும் போது அவன் அவசரப்பட்டு கோபத்தில் செயல்படலை, நிதானமாய் அவன் காணப்பட்டான். அவன் ஆராய்ந்து நிதானமாய் கர்த்தர் அனுமதித்த பாதை இது இருக்கு என்று சொல்லி அந்த காரியத்தை பாருங்க, அவன் நிதானித்து அவன் ஆராய்ந்து நிதானித்த ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்பவுமே காரியங்கள் தன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை வைத்து நிதானிக்கிற ஒரு குணாதிசயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நிதானித்து பார்க்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அநேகர் பாருங்க இன்றைக்கு ஒரு வார்த்தையில் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க. அல்லேலூயா. ட்ரிகர் ஆயிடுறாங்க. ஆங்கிலத்தில் ட்ரிகர்ன்னு சொல்கிறாங்க, தூண்டப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு வார்த்தையில் தூண்டப்பட்டு செயல்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. மோசே பாருங்க அப்படிதான் தூண்டப்பட்டான். அவனை சுற்றி நின்று ஒருத்தவங்க கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆறுதலின் வார்த்தை சொல்ல முடியாதபடிக்கு அவனை சுற்றி நின்று பேசுகிற வார்த்தைகளை கேட்டு 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 அவன் என்ன பண்ணப்பட்டான், தூண்டப்பட்டான். அவனுடைய கோபம் அவனுடைய குணாதிசயம் கோப குணாதிசயம் கிடையாது. அவன் சாந்தம் உள்ளவன் என்று சொல்லி பெயர் பெற்றவன். அவன் அமைதியில் உள்ள ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். அவன் சாந்தவான் என்று பெயர் பெற்ற மனுஷன். அப்படி சாந்தவான் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனும் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட மனுஷனுக்கு அவனை சுற்றி இருந்த சூழ்நிலை எல்லாம் அவனை ட்ரிகர் பண்ணதுனால அவன் கோபப்பட்டான். ஆனால் கர்த்தர் பாருங்க அதுக்குரிய காரியங்கள் வாயில அவன் கடந்து போனான். அந்த செயலுக்கான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. சின்ன காரியம்தான், ஒரு காரியம்தான், ஆனால் கோபப்பட்டதினாலே அதனுடைய விளைவுக்குள்ளாய் அவன் கடந்து போனான். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை வைத்து கர்த்தருக்குள்ளாக நிதானிக்க தெரிந்த ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சூழ்நிலையில் வரும்போது முதலாவது ஆவிக்குரிய மனுஷன் பதற மாட்டான். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் அப்போஸ்தலனாகிய பவுலை
அவர்கள் படகிலே ஏற்றிக்கொண்டு அவனை ரோமாபுரிக்கு அழைத்து கொண்டு செல்லும்போது அந்த கப்பல் அவிழ்ந்து போகத்தக்கதான புயல் காற்றிலே அவைகள் சிக்கி கொண்டன. ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்தபோது அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்து சொல்லுகிற காரியத்தை நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த படகு 3 நாள் அளவும் சூரியனும் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை, வெளிச்சம் தெரியவில்லை, இருளாய் அவர்கள் இருந்தது. அவன் கடந்து போன பாதை இருளான ஒரு சூழ்நிலை, வெளிச்சம் இல்லாத, தப்பி பிழைப்போமோ என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவன் மனுஷனை பார்த்து பவுல் பேசுகிற ஒரு காரியம். ஆனால் பவுல் எப்போ பேசுகிறாருன்னா அவரும் இருளிலிருந்து தான் பேசுகிறார். அல்லேலூயா. வெளிச்சம் வந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. வெளிச்சம் வர்றதற்கு முன்னாகவே, அல்லேலூயா, வெளிச்சம் வந்துச்சுப்பா, இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு கூப்பிடல. அவள் அந்த சூரியன் அவனும் பார்க்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவன் தெரியல, வெளிச்சம் தெரியவில்லை. வெளிச்சம் தெரியாத அந்த இருளான சூழ்நிலையிலும் ஒரே ஒரு மனுஷன் இருதயம் பதறாமல் இருக்குது. சுற்றி இருக்க விருதெல்லாம் கலக்கமாக இருக்கிறாங்க, தப்பி பிழைப்போமான்னு தெரியலன்னு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு மனுஷனுடைய இருதயம் கலங்காமல் திகையாமல் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு நான் ராயனுக்கு முன்னாடி நிற்க போகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. அதன்படி தான் நான் நடக்குமே தவிர இந்த பாதி வழியிலே நான் மறிக்க மாட்டேன் என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ, எனக்கு தேவதூதனால என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நிறைவேறுமே அல்லாமல் எனக்கு எந்த சேதமும் வராது, என் கூட இருக்கிறதுனால எந்த சேதமும் வராது என்று அவர் நிச்சயித்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் சூழ்நிலையின்படி நடக்கிறவன் அல்ல, அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய விசுவாசத்தை கொண்டு தன்னை திடப்படுத்திக் கொள்கிறவன். அல்லேலூயா. தேவதூதன் படகு உடையும்பா, நீ இந்த படகுல காப்பாற்றப்படுவேன்னு சொல்லலை. அல்லேலூயா. படகுல 3 நாள் நீங்கள் இருளிலே போவீர்கள், ஆனாலும் கர்த்தர் உங்களை காப்பாருன்னு சொல்லி தேவதூதனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன? நீ ராயனுக்கு முன்னாடி நிற்பந்தான் தேவனுடைய வார்த்தை. அப்படியானால் இவர் நிதானிக்கிறார். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் இவர் யோசித்து பார்க்குறார். நம்ம ராயனுக்கு முன்னாடி போய் நிற்கணுன்றது தேவ சித்தம்னு சொன்னால் இப்போ நம்ம இருளில் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன ஒரு நம்பிக்கை? நீ கவலைப்படாத, அவர் மனசுலேயே சொல்லியிருப்ப, கவலைப்படாத, நீ எப்படி என்ன பண்ணுவ, நீ உயிரோடு இருந்தால் தானே தேவனுடைய சித்தம் நிறைவேறும். அப்படி இவர் யோசித்து பார்த்து நிதானிக்கிறார். அவர் நிதானித்தது மாத்திரமில்லை, நல்லா கவனித்து பாருங்க, வார்த்தை யாருக்கு வந்தது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் வார்த்தை வந்தது. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன நினச்சிருக்கலாம்? இங்கே இருக்கிற எத்தனை பேர் செத்தாலும் நான் சாக மாட்டேன். அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்குது, நான் ராயனுக்கு முன்னாடி போயிடுவேன். அல்லேலூயா. ஆனால் அப்படி சொல்லலை. நான் சாக மாட்டேன்னு சொன்னால் என்னோட கூட போகிற நீங்களும் என்ன பண்ண மாட்டீங்க? சாக மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்குமானால் அதை இவர் தான் யோசித்து சொல்கிறார். அல்லேலூயா. இவர் அதை யோசித்து நிதானித்து பார்த்து அவர் சொல்கிறார்,
நீங்களும் என்ன பண்ண மாட்டீங்க, உங்களுடைய ஜீவனுக்கு எந்த பாதிப்பு வராது. கப்பல் வேணால் சேதமாகலாம், கப்பல் வேணாலும் உடைந்து போகலாம், ஆனால் உங்கள் ஜீவனுக்கு ஒன்றும் வராது. என்னை காக்கிறவர் உங்களையும் காப்பார். அல்லேலூயா. இது யார்? ஆவிக்குரிய மனுஷன், நிதானித்து பார்க்கிற மனுஷன். தன்னை சுற்றில என்ன நடக்குது, இந்த காரியங்கள் எப்படி போய்கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நிதானித்து பார்க்கிற மனுஷன். பதட்டப்படுகிற மனுஷன் அல்ல. பதட்டப்படுறதுனால தான் அநேக நேரங்களில் அநேக ஆசீர்வாதங்கள் கடந்து போய்கிறது. பதட்டப்பட்டு முடிவெடுக்கிறதுனால தான், உடனே யோசித்து உடனே முடிவெடுக்கிறதுனால தான் அநேக நேரங்களில் தவறு நடக்கிறது பாருங்கள். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் பொறுமையாய் நிதானித்து காரியங்கள் எதுவும் கைமீறி போய்விடாது. இந்த விசுவாசம் நமக்கு எப்போதுமே வேணுங்க. அல்லேலூயா. காரியங்கள் எப்போதும் கைமீறி போக விடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். அப்போ கர்த்தர் தீர்மானித்திருக்கிற எந்த ஆசீர்வாதமும் நம்மளை விட்டு ஒருபோதும் போகவே போகாது. அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில், நம்மளுடைய வேணும்னு நினைக்கிற நேரத்தில் கையில் வராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறதா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் திறந்ததை யாரும் என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க தீர்மானித்தாரானால் எந்த மனுஷனாலும் அதை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. மொர்தெக்காயை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்தார். ஆமான் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா. அல்லேலூயா. இன்னும் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, என்னமோ குட்டிக்காரனை அடித்து பார்த்தால் ஆமான், ஆனால் மொர்தெக்காய் உயர்த்தப்படுவதை அவனால் தடை பண்ண முடியல. ஏன்? அந்த உயர்வுக்கான எல்லா அடிப்படை வேலையை செஞ்சதே ஆமான் தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு நடத்துவார். ஆனால் நிச்சயித்துக் கொள்ளுங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை யாரும் தடை பண்ண முடியாது. யாரும் அதை விட்டு உங்களை விட்டு எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் எப்போவும் காரியங்களை நிதானித்து அறிகிற மனுஷனாக இருக்கிறான். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை முன்பாக வைத்து தன்னுடைய ஜீவியத்தை நடத்துகிற மனுஷன். அவன் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை, கர்த்தர் எனக்கு எதிர்காலத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார், அவர் நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தான் நிதானித்து பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தையை ஆண்டை எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நேரத்துக்கு, ஆண்டவரே நான் ராயனுக்கு முன்னாடி நிற்க பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க, ஆனாலும் இதில் தப்பிப்பானான்னு எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க அப்படின்னு கேட்கல. அல்லேலூயா. இதில் நான் தப்பிச்சிருவானா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. இவன் நிதானித்து பார்க்கிறான். நான் அரெஸ்ட் பண்ணி என்னை கூட்டு போகிறாங்க, ஆனாலும் அதில் தேவனுடைய சித்தம் இருக்குது. நான் ரோமாபுரிக்கு சகல பாதுகாப்போடு போய் சேரணுன்றது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்நாட்களில் கடல் கொள்ளையர்கள்லாம் இருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. கப்பல் பிரயாணப்பட்டு போகிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. அது ரோமாபுரிக்கு போகணுன்னா அவ்வளோ சுலபம் இல்லை. பவுல் பாருங்க, ராஜ மரியாதையோட சகல காவலில் ஆண்டவர் கூட்டு போகிறார். அல்லேலூயா. அப்போ கைதியாக அவன் போகும்போது கூட அவர் நிதானித்து பார்க்கிறார். கர்த்தருடைய தீர்மானம் இது. நான் ராயனுக்கு முன்பாக இருந்து கர்த்தரை குறித்து அவருடைய நாமத்தை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் கடந்து போகும்போது சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கு. 3 நாளுக்கு எல்லாம் இருளாக இருக்கிறது, கப்பல் உடைய மாதிரி இருக்குது. ஆனாலும் அந்த மனுஷன் நிதானித்து பார்த்துக்கிறான். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீ நிதானித்து பாருங்க. ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிற மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களா. தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகுகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்துக்கு எடுத்து கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலிருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி நீங்கள் பார்ப்பீர்களானால்,
எலிசாவினாலே சுனேமித்தியாளுக்கு கர்த்தராலே ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. சுனேமித்தியாள் தன்னுடைய வீட்டின் அறையிலே மேலறையை கட்டி எலிசா என்ற ஊழியக்காரன் அவன் ஒரு பரிசுத்தவான் என்று அவனை அங்கீகரித்து மேலறையை அவனுக்கு கொடுத்திருந்தாள். அவன் எப்பொழுதெல்லாம் அந்த ஊருக்கு பிரயாணப்பட்டு வந்தாலும் இந்த சுனேமித்தியாளுடைய வீட்டிலே அவன் தங்கியிருப்பான். அப்பொழுது அவனுடைய வேலைக்காரனை விசாரித்த போது இவளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவளுக்காக வேண்டுதல் செய்து அவளுக்கு ஒரு கற்பந்தரித்து ஒரு குழந்தை உண்டாயிருந்தது. கொஞ்ச நாளிலே அந்த குழந்தை ஏதோ தகப்பனிடத்தில் வயலில் இருக்கும்போது எனக்கு தலை நோவுகிறது, எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னவன் அவன் அழுத போது அவன் தாயினிடத்திற்கு அவன் தகப்பன் அனுப்பிவிட்டு அவன் வயல்வெளியிலே இருந்து விட்டான். இப்போ பாருங்க, பிள்ளை தாயினுடைய மடியில் இருக்கும்போதே அது நோவுகிற என்று சொல்லி அழுது கொண்டே அவன் மரித்து விட்டான். அல்லேலூயா. அது ஜீவன் அவனை விட்டு போய்விட்டது. மிகவும் துக்கமான காரியம் மாத்திரமல்ல, பதறக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. அந்த சமயத்தில் எங்கே ஓடி இருப்போமானால் நாம் எங்கே ஓடி இருப்போம்? ஒரு மருத்துவரை நோக்கி நாம் விரைந்திருப்போம். பிள்ளைக்கு மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி மருத்துவரை நோக்கி ஓடி இருப்போம். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செய்தாள் என்றால், அவருடைய மேல் அறைக்கு எந்த ஊழியனுக்காக ஒரு அறையை நியமித்து வைத்தாலோ அந்த ஊழியன் படுத்து கொண்டிருக்கிற அறையிலே அந்த கட்டிலின் மேலே அந்த பிள்ளையை வைத்து அந்த ரூமை தாளிட்டு தன்னுடைய கணவனுக்கு ஆள் அனுப்பி நான் ஊழியக்காரனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேகமாய் அவள் புறப்பட்டு போனாள். அல்லேலூயா. காரியங்கள் பாருங்க, அவளை சுற்றி நல்லா யோசித்து பாருங்க. அவள் மடியில் ஒரு பிள்ளை அழுது கொண்டு இருந்தது. அவள் மடியிலே அந்த பிள்ளை இறந்து விட்டது. பதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆவிக்குரிய மனுஷி நிதானித்தவளாயிருந்தாள். அவளுக்கு சூழ்நிலையை பார்த்து பயப்பட்டு கூப்பிடக்கூடிய என் கணவரை கூப்பிட்டு இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி அவள் பதறவில்லை. அவள் நிதானமாய் யாருக்கு ஒரு வார்த்தை சொல்லலை, ஒரு வார்த்தை யாருக்கும் சொல்லலை, எல்லாவற்றுக்கும் மறைத்து மேலே பிள்ளையை வைத்து விட்டு அவள் ஓடினாள். அல்லேலூயா. அதை நீங்கள் பாருங்கள், நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அந்த புருஷனுக்கு ஆள் அனுப்பி வண்டி ரெடி பண்ண சொன்ன உடனே அந்த வண்டிக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை என்னன்னு கேட்டால், நீ எங்கேயும் நிற்காமல் நீ நேராக வீட்டுக்கு ஓடுன்னு சொல்லி அவன் ஓடினால் அவளுடைய இருதயம் எப்போ பாருங்க பெரும் துக்கத்தில் தான் இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்கள் வாசிப்பீர்களானால் 26ஆம் வசனத்தில் பாருங்க, அந்த ஊழியக்காரன் அவனை பார்த்தது நிமித்தமாக தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து கேயாசியை பார்த்து அவனுடைய சுக செய்தியை நீ விசாரிக்கும்படி ஓடு என்று சொன்னபோது 27ஆம் வசனத்தில் வாசியுங்கள். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அல்லேலூயா. அவள் ஆத்துமா எப்படி இருந்ததா? பெரும் துக்கத்தில் இருந்தது. அப்போ பெருந்துக்கத்திலையும் அவள் நிதானமாக இருந்தாள். அல்லேலூயா. அவள் இருதயம் ஃபுல்லாக மறித்து விட்டானே என்று பெரிய துக்கம், பெரிய கலக்கம். ஆனால் அவள் ஆவிக்குரியவள் நிதானிக்கிறவளாக இருந்தாள். அல்லேலூயா. பிள்ளை மறித்து விட்டது, பிறக்காதென்ற வயிற்றுக்கு பிள்ளையை கொடுத்த தேவன் அவள் மறித்தவனும் உயிரோடு எழுக்கக்கூடும் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். அவள் நிதானித்து பார்த்தாள், பதறவில்லை. அந்த ஊழியக்காரனுடைய பாதங்களை அவள் தழுவி கொண்டாள். அல்லேலூயா. நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் பிடித்து கொண்டாள். நல்லா நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள். ஆனால் அவனுடைய கோலை, ஊழியக்காரன் அவனுடைய கோலை அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசினுடைய கரங்களில் கொடுத்து, நீ இந்த கோலை எடுத்து கொண்டு போய் பிள்ளையின் மேலே வை என்று சொன்னபோது அவள் சொன்னா, நான் நீதான் எனக்கு வர வேண்டும். இல்லையா? நீ கோலெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஊழியக்காரன்ட்ட கொடுத்துடக்கூடாது, நீர் தான் வர வேண்டும். இல்லையா? அது ஊழியக்காரன் சொன்ன, நான் வரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோல் போட்டுன்னு சொல்லி இந்த ஊழியனும் இந்த மகளும் போவதற்கு முன்னாடி அந்த கோல் போச்சு.
அல்லேலூயா. அந்த கோலை கொண்டு போய் அந்த கேயாசி வைத்த போதிலும் அந்த பிள்ளைக்கு ஜீவன் வரவில்லை. அல்லேலூயா. அவன் இந்த ஊழியக்காரன் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேலைக்காரன் முன்னாடியே போய் கோலை வச்சான், ஜீவன் வரலன்னு சொல்லி பின்னாடி வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டான். அல்லேலூயா. நல்லா பாருங்க, நிதானிக்கிறவளுக்கு கர்த்தருடைய கிருபை நல்ல யோசனை என்ன, இந்த கோல் மட்டும் போகக்கூடாது, இந்த ஊழியனும் வர வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்க, இந்த கோலை நான் அனுப்புகிறேன், நீ கூட போன்னு சொல்லியிருந்தான், டைம் வேஸ்ட். அல்லேலூயா. இவ போய் கோலை கேயாசியை கூட்டிகிட்டு போய் கோல் வச்சுட்டு பார்த்து ஜீவன் வரலாம், திரும்பி எங்கே வரணும், ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு கர்மேல் மலைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ இவள் நிதானித்து என்ன தீர்மானிச்சா, இந்த ஊழியக்காரன் வீட்டுக்கு வர வேண்டும், இந்த ஊழியக்காரனுடைய பாதம் அந்த பிள்ளையின் மேலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இவன் வந்து அங்கே செபித்தான். அல்லேலூயா. அந்த பிள்ளையின் மேலே விழுந்து செபித்தான். அப்பயும் பிள்ளைக்கு என்ன வரல, ஜீவன் வரவில்லை. இந்த ஊழியக்காரன் அதுக்கப்புறம் அந்த அறை வீட்டை சுற்றி வந்து அவன் செபித்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. 34ஆம் வசனத்தில் வாசிங்க. கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அல்லேலூயா. அவள் உஷ்ணம்தான் வந்துச்சு, ஆனால் ஜீவன் வரவில்லை. அவன் தொடர்ந்து செபிக்க ஆரம்பித்தான். அவன் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தான்னு சொன்னால் அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா? அல்லேலூயா. அந்த இடத்தை முற்றிலும் சுற்றி அந்த இடத்த வந்து தேவனுடைய பிரசன்னத்தினால் அவன் நிரப்பின ஒரு மனுஷன். நிரப்பின போது திரும்பவும் போய் அந்த பிள்ளையின் மேலே அவன் விழுந்தான். அவனுடைய ஆவி அந்த இடத்துல போய் அவன் பிள்ளைக்கு ஒரு ஆவியை உண்டாக்கினான். அல்லேலூயா. அந்த பிள்ளை அங்கும் இங்கும் உள்ள ஆவி கொண்டிருந்தது. 36ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால், அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அல்லேலூயா. அந்த குமாரனை நீ என்ன பண்ண, கூட்டிகிட்டு போ. அல்லேலூயா. உன் மடியிலே இறந்தவன் ஊழியனுடைய மடியிலே அவன் உயிர் பெற்றான். அல்லேலூயா. எதனால? அவள் நிதானித்தாள். இறந்து போன பிள்ளை எங்கே போயிருக்கணும், பாடையின் மடியிலே போயிருக்க வேண்டும். அந்த பாடையின் மடியிலே போவதற்கு முன்பாக அவன் ஊழியக்காரனுடைய படுக்கையிலே போட்டாள். அல்லேலூயா. அவள் பெரிய கூப்பார் போட்டு எல்லாரையும் அளவணைத்திருந்தால், தன்னுடைய கணவனை வரவழைத்து, தன்னுடைய வேலைக்காரர் எல்லாரையும் வரவழைத்து, ஊரார் எல்லாரையும் வரவழைத்து, உறவுகள் எல்லாரையும் வரவழைச்சிருந்தா போனது போயிடுச்சுன்னு சொல்லி பாடையில் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. இவள் யாருக்கும் சொல்லாமல் தேவ பிள்ளையை நோக்கி அவள் ஓடினதினாலே, நிதானித்ததினாலே அந்த பிள்ளையை அவள் பாடையில் வைக்கவில்லை, மீண்டுமாக தன்னுடைய மடியிலே வைத்தாள். அல்லேலூயா. ஏன்? துக்கம், பெரிய துக்கம். அதில் அவள் நிதானித்தாள். பதறப்படலுங்க. ஆவிக்குரிய மனுஷன் தன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை வைத்து பதறுகிறவன் அல்ல, நிதானித்து பார்க்கிறவன், யோசித்து பார்க்கிற மனுஷன். அல்லேலூயா. காரியங்கள் மாறுதலாக இருக்கா, இருளாக இருக்கா, மரித்தது போல இருக்கா, கைவிடப்பட்டது போல இருக்கா, மீறி போனது போல இருக்கா, ஆசீர்வாதம் இழந்தது போல இருக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிதானித்து பாருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்பி கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியமும் கைமீறி போவதே கிடையாது. அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரனை பிடிப்பதற்கு சிரியாவினுடைய ராஜா ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தையே அனுப்பி இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எங்கே இருப்பான்? வீட்டில் தான் இருப்பான்.
அல்லேலூயா. ஆனால் இவர்கள் பட்டாளத்தை அனுப்பி சுற்றுகை போட்டது ஒரு ஊரையே சுத்து போட்டான். அல்லேலூயா. ஒரு வேலைக்காரன் வெளியே போய் மாத்திரத்தில் அவனோட வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன? ஐயோ. அல்லேலூயா. அவனோட பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய வேலைக்காரன். அப்போ தேவனோடு அவனும் என்ன பண்ணுறான்? தேவ சமூகத்தில் தான் காணப்படுகிறான். அநேக சத்தியங்களை இந்த ஊழியக்காரனுடைய கைகளிலே அவன் கற்றுக்கொண்டவன். அவன் நாவில் வருகிற முதல் வார்த்தை என்ன? ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று கேட்டான். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு பதட்டம், பெரிய ஒரு கலக்கம். ஆனால் பாருங்கள் 16ஆம் வசனத்தில் அதற்கு அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நம்மளோட கூட இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார். 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்கள் திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த மலை சுற்றிலும் தேவ சேனை இருந்து கொண்டிருந்து அவன் கண்கள் பார்த்தது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் பதறுவதற்கும் ஒரு மனுஷன் நிதானிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் என்ன? கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை அறிந்து கொண்டிருக்கிற மனுஷன், உணர்கிற மனுஷன் எப்போதும் பதற மாட்டான். அல்லேலூயா. அநேக நேரம் பயம் எங்கே வருது? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு பயம் சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களோட இல்லை இருக்கிறத உங்களால் நிதானித்து பார்க்க முடியலன்னு வரும்போது தான் பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. இவன் கண்கள் திறக்கப்பட்டு இருந்தது. ஊழியக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால அவனை சுற்றிலும் இருக்கிற சேனைகளை அவன் பார்த்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பார்க்காத ஒரு சேனை உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய சேனை உங்களை சூழ்ந்து நிற்கிறது. அதெல்லாம் எங்கே அடிப்படையில் எப்படி நீங்கள் நிச்சயித்து கொள்ள வேண்டும்? அன்றைக்கு கேயாசினுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எப்படி எல்லாருடைய கண்கள் திறக்கப்படணுமா? கர்த்தர் நம்மளோட இருக்கிற நிச்சயத்தை நம்ம அறிந்தோமானால், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு உணர்ந்தோமானால், நீங்கள் எந்த விஷயத்துக்கு என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிதானித்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் நம்மள் இருக்கிறவர் பெரியவர். அன்றைக்கு எலிசா சொல்லியிருக்கலாம், உலகத்தில் இங்கே நிற்கிற சேனையை காட்டில் நமக்கு அதிகமான சேனை இருக்குதுன்னு. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன வருகிறது? இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார வல்லமையாகிய பிசாசை காட்டிலும் நம்மள் இருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த கிரியைகளும் நம்மளை ஒன்று சேதமுப்படுத்த முடியாது. ஏன்னா நம்மளை பாதுகாக்கிறவர் கர்த்தர், நம்மோட கூட இருக்கிறவர் கர்த்தர். அப்புறம் ஆவிக்குரிய மனுஷனுடைய ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு குதானிசம் என்ன? நிதானித்து அறிகிறவன். அவன் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறவன். அல்லேலூயா. எதனால தூண்டப்படுகிறோம், எதனால ஆசீர்வாதம் இழக்கப்படுதுன்னு சொல்லி நிதானித்து பார்க்கிற மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆராய்ந்து நிதானிக்கிற மனுஷனுக்கு என்ன தெரியும்னா, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறது எப்படின்னு தெரியும், கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் இழக்கிறது எப்படின்னு தெரியும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் பெறுறது எப்படி? செபிப்பதனால் மாத்திரமா? உபவாசிக்கிறதுல மாத்திரமா? வேத வாசிக்கிறதுனால மாத்திரமா? நாவை தேவையில்லாமல் துறக்காமல் இருப்பது நிமித்தமாகும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ பேசணும் என்ற நிதானமுள்ள ஒரு மனுஷன், எதனால ட்ரிகர் பண்ணப்படுறோம் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நிதானித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய காரியங்கள் சுற்றி இருக்குதா? பயம் எதனால் வருது? உங்களை யோசித்து பாருங்கள். பயம் எதனால் வருது? அதை நிதானித்து பாருங்கள். உங்களை நீங்களே செட்ரைட் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. எதனால பயம் வருகிறது? விசுவாசத்தில் குறைச்சல் இருக்கிறதா? இல்லை கர்த்தரை பார்ப்பதற்கு பதிலாக நான் பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்கிறேன்னா? கர்த்தரை நான் பெருசாக எண்ணுவதற்கு பதிலாக எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பெருசாக எண்ணிக்கொண்டு இருக்கிறேன்னா? அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனையை குறித்தே யோசித்து பிரச்சனை பெருசு மாதிரியே நினைப்பான்.
அல்லேலூயா. பிரச்சனை ரொம்ப பெரியது போல இந்த பிரச்சனையே யோசித்து பிரச்சனை அவங்களுக்கு பூகாகரமாக தெரியும், ஒரு மலை போல தெரியும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் போது சின்ன காரியத்தை செய்து கர்த்தர் சொல்யூஷன் கொடுப்பார். அல்லேலூயா. சின்ன காரியத்தில் தான் சொல்யூஷன் வச்சுருப்பார். ஆனால் நம்ம அதை யோசித்து ரொம்ப பெரிய பிரச்சனையை போல காணப்படும். அல்லேலூயா. அப்புறம் ஆவிக்குரிய மனுஷன் பிரச்சனைகளை பார்க்கிறவன் அல்ல. பவுல் இருளை பார்க்கவில்லை, தாவீது இழந்ததை பார்க்கவில்லை. அவன் இழந்ததை நினச்சி அழுதான் தான். அவனும் ஒரு மனுஷன் தானே, எல்லாரும் மனுஷன் தானே. அவன் செய்தி வந்தபோது, அவன் வீட்டில் வந்து பார்க்கும்போது, பட்டணத்துக்கு வந்தபோது எல்லாம் சீரழிக்கப்பட்டிருந்தது, எல்லாம் கொள்ளையிடப்பட்டிருந்தது. மனைவிகள், அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அவனுடைய மந்தைகளும் இல்லை, அவனுடைய போர் சேவருடைய மனைவிகளும் இல்லை என்று சொன்னபோது முதலாவது அழுதான், கண்ணீர் வடித்தான், எல்லாமே இழந்துட்டேன்னு அழுதான். ஆனால் அவன் நிதானித்து கொண்டான். இழந்தது ஒருபோதும் இழந்ததாகவே இருக்காது, அதை கர்த்தர் என்னை மீட்டு கொடுக்கவும் முடியும்னு சொல்லி அந்த வார்த்தையினாதாங்க அவன் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. திடப்படுத்தி கர்த்தரிடத்தில் விசாரித்தான், ஆண்டவரே நான் பின்தொடர்ந்து போகட்டுமா? பதறி இருந்தான்னு வச்சுக்கிங்களேன், அவன் கடைசி வரைக்கும் அழுதுட்டு இருந்திருப்பான். அவனுக்கு இழந்ததாகவே இருந்திருக்கும். அவன் கர்த்தருக்குள்ள நிதானித்து தேவனிடத்தில் அவன் விசாரித்த போது கர்த்தர் சொன்னார், நீ பின்னிட்டு போய் அதை பிடித்து கொள்ளுவாய். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், அவன் அழுதுதெல்லாம் வீண், அவன் நெருக்கப்பட்டது வீண், அவன் கண்ணீர் வடித்தது எல்லாம் வீண். ஏன்? அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்த உடனே கர்த்தர் எதுவுமே சொல்லலை, நீ போய் திருப்பி கொள்ளுவேன், நான் அவன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவன் நெருக்கப்பட்டேன்னு சொல்லி அழுததெல்லாம் வீண். ஆனாலும் அவன் ஒரு மனுஷன், அவன் அழுதான். சரி, கர்த்தர் அதெல்லாம் பொருட்படுத்தாது. நீங்கள் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்க. எதுவுமே கைமீறி போகவில்லை, எதுவுமே உங்களை விட்டு விலகி போகவில்லை. அவர் இழந்ததையும் மீட்டு கொடுக்க முடியும், இல்லாத ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நிதானித்து பார்க்கிற ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் புலம்பாத ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்திக் கொள்வோமானால் கர்த்தர் நம்மளை ஆவிக்குரியவனாய் பார்க்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரங்களிலே, அடுத்த மாதங்களில் நம்ம தியானிக்கலாம். பெரிய ஒரு செய்தி, அநேக காரியங்கள் இருக்கின்றன. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து நம்ம பின் நாட்களிலே தியானிக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு குறிப்பு, ஆவிக்குரிய மனுஷன் ஆராய்ந்து நிதானிக்கிற ஒரு மனுஷன். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பாருங்கள், குடும்ப சூழ்நிலைகளை பாருங்கள், எதிர்த்து பேசுகிற மனுஷர்களை பாருங்கள், பின்னிட்டு பேசுகிற மனுஷர்களை பாருங்கள். ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். பிசாசு எதற்கு கிரியை செய்கிறான்னா, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நாமே இழக்கும்படி தான் கிரியை செய்கிறான். அல்லேலூயா. அவன் நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளே இழந்துடணும்னு தான் அவன் கிரியை செய்கிறான். மோசேயுடைய சுற்றி அவனை கிரியை நடந்தது பாருங்க. அந்த மாதிரி தான் அநேக நேரங்கள் நம்மளை சுற்றி பிசாசு ஏவுகிற மனுஷர்களை உண்டு பண்ணுவான். அல்லேலூயா. மோசே சாந்தமுள்ள மனுஷன், ஆனாலும் அவன் கோபப்பட்டு இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை பிசாசு உண்டாக்கினான். பிசாசு அங்கே என்னங்க செஞ்சான்? சூழ்நிலைகளை உண்டாக்கினான். அவனை ஏவலை பிசாசு, அவனை ஏவலை, மோசேவை ஏவலை. அவனுடைய ட்ரிகர் பண்ணத்தக்க அவனை சுற்றிலும் ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிட்டான். அதற்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணி அவன் கோவப்பட்டதுனாலே அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். அவன் கையில் தான் இருந்துச்சு அந்த ஆசீர்வாதம். இன்னும் கொஞ்ச தூரம்தான். 40 ஆண்டுகள் அந்த ஜனத்தை நடத்தினான், பொறுமையாக நடத்தினான். ஒரு இடத்துல கூட கோவப்படாமல், எரிச்சல் படாமல் பொறுமையாக நடத்தி வந்து அந்த போகக்கூடிய சற்று கொஞ்ச நாட்களிலே அவன் அதை இழந்து போயிட்டான். அல்லேலூயா. அப்போ நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் அப்படி தான் இருக்கும். நீங்கள் நிதானித்து கர்த்தருக்குள்ளாய் உங்களை திடப்படுத்தி கொள்வீர்கள், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்கள் மேலே வருஷிக்கப்படவா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் நம்மளோட கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக தான் கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்த விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம நிதானித்து பார்ப்போமானால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். நிதானமுள்ள ஒரு மனுஷன் லீகா பௌதுரிபி அங்கரா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆசீர்வாதத்தை பெற்றுவான்.
இருளாயிருந்த சூழ்நிலைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வார்த்தையினாலே திடப்படுத்தி கொண்டான். தாவீது அழுதபோது அவர் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தில் திடப்படுத்தி கொண்டான். பிள்ளை இறந்தபோது தாய் பதறாம நிதானமாக இருந்ததினாலே தன் ஜீவனை பிள்ளைக்கு மீட்டு கொடுத்தாள். அல்லேலூயா. நாம் நிதானமாக இருப்போம், ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். பெரிய சேனை சூழ்ந்திருந்த போது கூட எலிசா சொன்னா, கர்த்தர் என்னோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் உங்களை அங்கீகரித்து கர்த்தருடைய சமூகம் உங்களோட கூட இருக்கிறது. நீங்கள் நிதானித்து பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல கர்த்தருடைய நாளிலும் அப்பா, கர்த்தர் எங்களோட கூட இடைப்பட்டு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நிதானிக்கிறதை போல நாங்கள் நிதானித்து பார்த்து எங்கள் காரியங்களிலே நாங்கள் ஜெயம் பெறத்தக்க கிருபை செய்யுங்கப்பா. உடைய மகிமையை எங்கள் மேலே வருஷிக்க பண்ணுவீராக. தயவுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய சத்தியத்தின்படி எங்களை நடத்தும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய குணாதிசயங்களை எங்களுக்கு கொடுத்து அது நிமித்தமாக தேவனுடைய பரிபூர்ணமான நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.